வணக்கங்க. இன்னைக்கு நான் வந்து ஏர் ஷோ நடந்தது இல்லைங்களா மெரினா பீச்சில், அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்ட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் 4th வரைக்கும் வரைக்கும் வந்து நடந்ததுங்க. அதாவது 4th ஃபஸ்ட்டு 2 days வந்து உங்களுக்கு ரிஹர்சல், 6th அன்றைக்கி தான் மெயின் ஷோ நடந்தது. அந்த டைமில் வந்து பயங்கர க்ரௌடாக இருந்தது, நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அதுலேயே வந்து நியூஸ் எல்லாம் நான் பார்த்தப்பவே வந்து கிட்டத்தட்ட 6-7 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. அப்புறம் வந்து நான் ஒரு 90 பீப்புளுக்கு மேலே வந்து இது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தேன். இப்போ வந்து அதை வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயந்தான் இது. அதாவது வந்து அந்த வெயிலில் போய் நின்றுருக்காங்க இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ஹீட்டெல்லாம் தாங்காமல் நிறைய பேர் வந்து சூட்டுனால வந்து மயக்கம் அடித்து ஓட முடியாமல் போயிருக்கு. அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களாம் வந்து டெத்தே ஆகிடுச்சு அவங்களுக்கு. இப்போ வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒத்து போகும் அப்படின்னா வந்து அங்கே அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். அங்கே வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த அந்த டென்ட்டு மாதிரிலாம் போட்டு அந்த ஷேடோவில் உட்கார்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது வந்து நேரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் அது வந்து நம்மளுக்கு ஒத்து போகாதுங்கிற பட்சத்தில் வந்து டிவியில் காமிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிறது நம்மளுக்கு ஹெல்த்தை வந்து சேஃபாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து சப்போஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி, வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸோ இல்லாட்டி வாட்டர் பாட்டில் தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் வந்து ஒரு சன்லைட் ரொம்ப வந்து டைரெக்டாக படாத மாதிரி அம்ப்ரெல்லா அந்த மாதிரிலாம் வச்சுட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து போகணும். அப்புறம் வந்து ஷேடோவில் நிற்கிற மாதிரி இருந்துக்கிறது நல்லது நம்மளுக்கு. நான் வந்து டீஹைட்ரேட் ஆனால் வந்து எப்படி நம்ம ஹைட்ரேட்டராக வச்சுக்கிறது பாடியை, அப்புறம் வந்து பாடி ஹீட்டாக இருந்ததுன்னா அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த ஐகார்ட் இன்ஸ்க்ரீனில் கொடுக்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து இந்த யூத்தெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்க ஷோஸ் எல்லாம். பட் அது வந்து நம்ம பக்குவமாக போய் சேஃபாக போய் பார்த்துட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. 2 வயசு குழந்தையோட அப்பா வந்து அந்த மாதிரி தான் குழந்தைய கூட்டிகிட்டு போய் காமிக்கணும்னு போயிருக்காரு. ஆம்புலன்ஸ் இருந்துமே வந்து அவங்களால வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியாமல் அவர் இறந்தே போயிட்டாராம். அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க, இறந்தவங்களுடைய ஆன்மாலாம் சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சுக்கிறாங்க. எங்கே போனாலும் வெயில் காலத்துலலாம் நம்ம வந்து சேஃபாக இருக்கணுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.